பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சொல்லுங்க நன்றி. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். Feliz Navidad. Merry Christmas, you filthy animal.
அப்பா அம்மா அப்பா. என்ன தம்பி ஏன் அழுதுட்டீர? எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களா? எங்க அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க. எங்க சித்தப்பாவும் பெரியப்பாவும் என்னைய விரட்டிட்டாங்க. இப்ப நான் எங்க போறதுன்றே தெரியல. நீ இருந்தா சொத்துல பங்கு கேட்பேன்னு உன்னை அச்சு வெளில தட்டிட்டாங்களா? இந்த சொந்தக்காரங்களே இப்படிதான். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா என் கூட வரியா? என்ன சக்கான அழுக்கா இருக்குன்னு பாக்கிறியா? அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் உனக்கு புது சக்கா வாங்கி தரேன். சரியா? ஆமா, உன் முஞ்ச பார்த்தா படிக்கிற பிள்ளை மாதிரி இருக்குது. என்ன படிக்கிற? நான் 10th படிக்கேன். பப்ளிக் எக்ஸாம் வர வருது. என்ன பண்ணே தெரியல. நீ இதுக்கும் படிக்காத, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். சரி, உன் பேரு கேட்க மாட்டேன். உன் பேர் என்ன? குழந்தை இயேசு. அந்த இயேசுக்கும் பிறக்கும் போது யாரும் வீடு கொடுக்கல, உன்னையும் வீட்டை விட்டு தொட்டி விட்டாங்களா? நம்மளாம் ஒரே இனம் தான்டா. போலாம். சரிங்க சரிங்க.
பேசிட்டு இருக்கான் பாரு. நீ வச்சுக்கிற இருக்கு. டேய் இங்க வாடா. எங்க வீட்டு பையன் டாக்டர், அவனையும் நீ தொட்டு தொட்டு பேசுவியா? என்னதான் நீ அவன் கூட இருந்தாலும் ஆஃப்டர் நீ ஒரு குப்பை பொறுக்கி. அவன் டாக்டர், அவனையும் நீ தொட்டு பேசுவியா? இனிமே அந்த தொட்டு பேசுற வேலை வச்சுக்கிடாத. ஐயோ குழந்தை என்னாச்சு தெரியலையா? ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு தெரியல தம்பி. என் பிள்ளைக்கு என்னாச்சு தெரியல. செக் பண்ணி சொல்லுங்க. தம்பி ஐயோ குழந்தை தம்பி பாருப்பா. பாருப்பா ஐயோ பயமா இருக்கு. பாரு தம்பி குழந்தை என்னாச்சு? ஐயோ குழந்தை குழந்தை என்னாச்சு? தம்பி சொல்லுங்க. பயப்படாதீங்க. ஐயோ என்னாச்சு? ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஐயோ ஒரு ஆபரேஷன் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ 2 லட்சம் மட்டும் ஆகும். உன் ஹாஸ்பிட்டல் தானப்பா. உன் தம்பி நீ கொஞ்சம் பாருப்பா. குழந்தை பாருப்பா. சித்தப்பா என்னால எப்படி சித்தப்பா முடியும்? நானே ஒரு தரித்திரம் முடிச்சவன். நான் கை வச்சா வழங்குமா அது? நீ பிடிச்சவன வெளியே போடா. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க அண்ணன் சொன்னாதான் எல்லாம் பண்ண முடியும். என்னப்பா இப்படி சொல்லுத? அண்ணனா அவர் எனக்காக ரோடா குப்பை பொறுக்கி ஹோட்டலா போய் கிளாஸ் கழுவி அவரு சாப்பிடாம இருந்தா கூட பரவாயில்ல. இன்னும் ஒரு நாள் அவரை பட்டினி போட்டதில்லை. உண்மையான சொந்தம் எல்லாமே என் அண்ணன் தான். ஐயோ என்னாச்சு? ஏன் இப்படி பழகமா இருக்கீங்க? யாருக்கு என்னாச்சு? அவர்கிட்ட வேணா கேளுங்க. அவர் சொன்னா ஆபரேஷன் பண்ணிடலாம். என்ன மாதிரி நேரத்துல நீ என்ன பேசுறாங்க? தம்பி உடம்பு சீரியஸா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. முதல்ல போய் ஆபரேஷனுக்கு வேண்டிய வேலையை பாரு. நினைச்சிருப்பா என்னை குப்பை பறக்கிறவன் அனாத நாய் எல்லாம் சொல்லி திட்டேன். நான் அப்பா ஸ்தானத்துல இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் நீ செஞ்சிருக்கப்பா. என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ 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 அப்பா நீங்க எனக்கு அப்பா மாதிரி இருப்பா. உன்னை போல ஒரு பையன் என் அண்ணன் பையனுக்கு அண்ணனா கிடைச்சிருக்கிறது நான் கொடுத்து வச்சிருக்கணும்பா. நான் படிக்கல, ஆனா அவனை படிக்க வச்சேன். அவன் மட்டும் உயர்ந்தது இல்லாம என்னையும் சேர்த்து உயர்த்திட்டானே. ஓ ஜீசஸ், இதெல்லாம் நீங்க செய்யற மேஜிக்கா? நீங்க சொல்லியிருக்கீங்களே நன்மை செய் மேன்மை வரும்னு, அது இதுதானா? மாட்டுக்குடிலில் பிறந்த குழந்தையின் குரல் கேட்குது, வானத்திலே இறையருளில் ஒளி வீசுது. இது என்ன அற்புதமோ, அடடா அடடா, இது என்ன அற்புதமோ. நம்மை மீட்க பூமி
வாழ்ந்து வந்தானாம். எரிகோ என்னும் ஊரிலே ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தானாம். அவன் பேர் சகேயு, ஆயக்காரனாம், குள்ளமானவன், மிக பொல்லாதவன். குட்ட சகேயு மிக கெட்ட சகேயு, குட்ட சகேயு மிக கெட்ட சகேயு. ஒரு நாள் இயேசு அந்த ஊருக்கு வந்தாராம். அவரை காண ஜனக்கூட்டம் திரண்டு வந்ததாம். ஒரு நாள் இயேசு அந்த ஊருக்கு வந்தாராம். அவரை காண ஜனக்கூட்டம் திரண்டு வந்ததாம். அவரை காண முடியாத குட்ட சகேயு அத்தி மரத்தின் மீது ஏறி தொற்றிக் கொண்டானாம். குட்ட சகேயு மிக கெட்ட சகேயு, குட்ட சகேயு மிக கெட்ட சகேயு. மரத்தின் அருகே வந்து இயேசு நின்றாராம். சகேயுவே இறங்கி வா என்று சொன்னாராம். மரத்தின் அருகே வந்து இயேசு நின்றாராம். சகேயுவை இறங்கி வா என்று சொன்னாராம். இறங்கி வந்த சகேயுவை பார்த்தாராம். உங்கள் வீட்டில் தங்கிடுவேன் என்று உரைத்தாராம். குட்ட சகேயு மிக கெட்ட சகேயு, குட்ட சகேயு மிக கெட்ட சகேயு. மகிழ்ந்த சகேயு அழைத்து சென்றானாம். பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டானாம். மகிழ்ந்த சகேயுவும் அழைத்து சென்றாராம். பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டானாம். மனு திரும்பும் சகேயுவை இயேசு மன்னித்தார். இன்று அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு என்றாராம். எரிகோ என்னும் ஊரிலே ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தானாம். எரிகோ என்னும் ஊரிலே ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தானாம். அவன் பேர் சகேயு, ஆயக்காரனாம், குள்ளமானவன், மிக நல்ல மனிதன். குள்ள சகேயு மிக நல்ல சகேயு, குள்ள சகேயு மிக நல்ல சகேயு. யாரையும்
சார் அடுத்த ஜிஎம் நீங்கள் தான் சார். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். சார் கம் இன், ப்ளீஸ் பி சீட்டட். நான் ஸ்ட்ரைட்டாக மேட்டருக்கு வரேன். உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் கம்பெனியோட ஜிஎம் பொறுப்பை உடனடியாக எடுத்துக்கணும். என்னதான் ஜோயல் சார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சீனியராக இருந்தாலும் என்னோட வயசில் ஜூனியர் தான். அவருக்கு இன்னொரு காலம் இருக்கு. அதனால இந்த போஸ்டிங் எனக்கு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜோயல் நீங்கள்? குரு சார் ஆசைப்பட்ட மாதிரி அந்த போஸ்டிங் அவருக்கே கொடுத்துருங்க. ஓகே, அப்படியே பண்ணிடலாம். ஜோயல் ஒரு நிமிஷம் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். 60 lakh per annum salary, கார், பங்களா, பிசினஸ் கிளாஸ் ஏர் டிராவல், இவ்வளோ வசதி உள்ள ஜிஎம் போஸ்டிங்கை ஈஸியாக விட்டு கொடுத்துறீங்களா ஜோயல்? எனக்கு ஒரு டஃப்பான மீட்டிங்காக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். என் வேலையை ரொம்ப ஈஸியாக்கிட்டீங்க. தேங்க்யூ ஜோயல், யூ ஆர் கிரேட். தேங்க்யூ சார். மத்திய மந்திரி நாளை நெல்லை வருகை. ஆனா சுற்றுப்பயணம்னு கிளம்பிடுறாங்க. ஃபோன் அடிக்குது. மகாட்ட இருந்து கால் வருது. எவ்வளோ நாளாச்சு. அப்பா ஞாபகம் இப்போதான் வந்திருக்கு. ஹலோ. அது வந்து நான் எதுக்கு இப்ப ஃபோன் பண்ணேன்னா, என்னம்மா குரல் கணத்து கிடக்கு? உடம்பு சரியில்லையாமா? சொத்துல பொண்ணுங்களுக்கும் பங்கு உண்டுன்னு சட்டம் வந்திருக்குல்ல. ஆமா, அதுக்கு என்னம்மா இப்ப என்ன கொடுக்க போறீங்க? அம்மா இந்த காலங்காலமா சரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பல ப்ரொஃபஸ், பலகாப்பு, இப்படி சீரியல் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. இன்னும் மகா சடங்கு முதற்கொண்டு தாய்மாமன் சீர் முதற்கொண்டு அவன் பண்ணி இருக்கு. நமக்கு இருக்குன்னா ஒரு பெரிய வீடு. அந்த வீடை நீங்க எனக்கு தந்துருங்க. கிராமத்துல இருக்கிற இடத்த வேணா தம்பிக்கு கொடுத்துருங்க. நீ என்னம்மா இப்படி கேட்கிற? நான் இப்ப தம்பிக்கு என்ன பண்ண சொல்லுவேன்? உங்க பாடு, உங்க மகன் பாடு. எனக்கு அந்த வீட்டை எழுதி தந்துருங்க. இல்லன்னா என் புருஷன் கோர்ட்ல கேஸ் போடுறேன்னு சொல்றாரு. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு எழுதி தந்துருங்க. நான் போன வைக்கிறேன். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல பையனுக்கு போன் அடிப்போம். அவன் என்ன சொல்றான்னு தெரியல. என்ன அப்பா திடீர்னு கால் பண்ணிருக்காங்க? ஹலோ. ஹலோ தம்பி, அக்கா போன் பண்ணாடா. சரிப்பா. ஆமா போன் பண்ணி. சரிப்பா. அக்கா சிட்டில உள்ள வீட்டை எழுதி கேட்கறா. நீ என்ன சொல்ற? அக்கா ஆசைப்பட்ட மாதிரி மதுரை வீட்டை அக்காவுக்கு எழுதி கொடுத்துடலாம்ப்பா. ஊர்ல இருக்க வீடு எனக்கு போதும். என்னடா இப்படி சொல்லிட்ட? சார் உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அப்ப நீ ஒண்ணு பண்றியா? நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்துரு. சரிப்பா. அந்த இடத்தை அக்காவுக்கு பத்திரம் பண்ணி கொடுத்துருவோம். சரிப்பா, நான் நாளைக்கே கிளம்பி வந்துடுறேன். சரிப்பா சரிப்பா சரிப்பா. வேற முன்ன பின்ன விட்டு கொடுத்தா என்ன தெரியும். சார் எங்க போகணும்? தாம்பரம் தேர்ட் ஏசி ஒன்று கொடுங்க. யாரா அது? டேய் ஜோயல், நீங்க கூட அந்த பக்கம் வீட்டை அக்கா பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலாம்ல. நான் வந்திருக்கேன். நீ? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஏசி இல்லாம அப்பா டிராவல் பண்ணிக்கிற மாட்டாங்க. ஏசி டிக்கெட் நான் எடுத்துக்கிறேன். ஓகே நண்பா, அந்த டிக்கெட் நீ எடுத்து தேங்க்ஸ் தான். அந்த டிக்கெட் அவர்கிட்டே கொடுத்துருங்க. சார் 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 வாங்க சார், ட்ரெயின் வரேன். ஓகே. ஜோயல் சொல்லுங்க சார். நம்ம ஜிஎம் குரு வந்து கொஞ்சம் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. ஓ சாரி டு ஹியர் சார். நீங்க இமிடியேட்டா வந்து சார்ஜ் எடுத்துக்கங்க. ஓகே சார், தேங்க்யூ. தப்பிச்சதே பெரிய விஷயம். வணக்கம். இன்று அதிகாலை சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அதிவிரைவு ரயில் வண்டி திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. இதில் ஏசி கோச் முற்றிலுமாக எரிந்ததில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இன்று நடந்த இந்த ரயில் விபத்தில் முக்கிய அமைச்சர் ஒருவர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தார். அன்னாரை கௌரவிக்கும் வகையில் விபத்து நடந்த கிராமத்தில் அவரின் நினைவிடம் கட்டப்பட இருக்கிறது. நம்ம கிராமத்தில் உள்ள லேண்டை அளந்துட்டு போன விஷயத்த முதல்ல நம்ம பையன்கிட்ட சொல்லுவோம். தம்பி, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்டா. சொல்லுங்கப்பா. கவர்மெண்ட்ல இருந்து நம்ம லேண்ட் அளந்துட்டு போயிருக்காங்கடா. ஆமாப்பா, மணிமண்டபம் கிட்ட போறாங்க. நியூஸ்ல பார்த்தேன். எல்லாம் அவரோட கிருபை தான். ஒரு ஏக்கருக்கு 1 கோடி தராங்களா? எப்படி? சூப்பர்ல. ஆமாப்பா, நியூஸ்ல சொன்னாங்க. நான் நேர்ல வரேன்ப்பா. சரிப்பா சரிப்பா. இன்று நடந்த ரயில் விபத்தில் தன் உயிரை துச்சமாக உயிரை காப்பாற்றிய ஜோயல் என்பவருக்கு தமிழக அரசின் வீர செயலுக்கான அண்ணா பதக்கம் பெற பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஹலோ, சொல்லுமா. ஹலோ, என்னங்க தெரியாம கோபத்துல உங்களை எதையோ பேசிட்டேன். நமக்கு வர வேண்டியது எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போயிட்டாங்கன்னதும் என்னால தாங்கிக்க முடியலங்க.
எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம்னு வருத்தத்துல நிறைய பேசி உங்களை காயப்படுத்திட்டேன். சாரிங்க. நீங்க விட்டு கொடுத்ததெல்லாம் இப்படி நன்மையா முடியும்னு நினைச்சு கூட பார்க்கல. இது தெரியாம கோபிச்சுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். இத மன்னிச்சிருங்க. நம்ம கடவுள் மீதியுள்ளவர்னு தெரியாம இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள்னு பைபிள்ல போட்டிருக்கு. யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததுனால கர்த்தர் அவனை உயர்த்தினாரா இல்லையா? அப்படியே நமக்குரியதை யாராவது அபகரிச்சாலும் பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அவர் பார்த்துப்பாரு. கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது அதை யாராலும் தடுக்க முடியாது. விட்டு கொடுத்து வாங்குவோம். விட்டு கொடுத்தவங்க என்னைக்குமே கெட்டு போனதில்லை. இளைஞ